ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குருமாவோட தான் வந்திருக்கிறேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பிரியாணின்னு எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு செஞ்சிடலாம். நேற்று தான் உருளைக்கிழங்குல குருமா, உருளைக்கிழங்கை மட்டும் வச்சு குருமா பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லா காய்கறியும் போட்டு குருமா பார்த்தோம். இன்றைக்கி காளானை வச்சு குருமா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசு, ஒரே ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா அதை வதக்கி விடுங்க. இது வதங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதனோட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ குடமிளகாய் இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு குடமிளகாயை இந்த மாதிரி சேர்த்துருக்கிறேன். குடமிளகாய் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதை செய்யலாம். இல்லை கலராக கேப்சிகம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு குருமாவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். காளான் ஒரு பேக்கை அதை இந்த மாதிரி பெரிய பீஸஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிங்கன்னா குருமாலையே கரைஞ்சி போயிடும். அதனால் ஒரு காளான் எடுத்தீங்க அப்படின்னா அதை 4 மட்டும் கட் பண்ணுங்கள். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்காவது நல்லா பெரட்டி விடணும். பாருங்களேன், காளானோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா குட்டி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து தண்ணி மாதிரி வருது பாருங்களேன். தண்ணி எதுவுமே நம்ம இப்போதைக்கு சேர்க்கல, இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா வரும். இப்போ இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் சேர்த்தா தான் நல்லா இருக்கும். அதனால தான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது கோரியண்டர் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான், அதாவது வர மல்லித்தூள், அதை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், இவ்வளோதான் இதுக்கு மசாலா ஐட்டம் எல்லாம். இதை நல்லா பெரட்டி விடுங்க. காளான் உள்ள எல்லாமே ஏறணும். நம்ம அதுக்கப்புறம் உடனே தண்ணி அப்புறம் தேங்காய் அரைச்சி பேஸ்ட்லாம் சேர்த்துடக்கூடாது. 1 நிமிஷத்துக்கு நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா ஆல்ரெடி அது ஏற்கனவே சிறுசாயிருச்சு. ஸோ இன்னும் நம்ம வதக்கி விட்டே இருந்தோம்னா நல்லா அது உள்ள எல்லாம் மசாலா எல்லாமே ஏறிடும். அதுக்காக தான் 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இன்னும் உப்பு எதுவுமே சேர்க்கல. இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் என்ன சேர்த்துருக்குறோம் அப்படின்னா, தேங்காய் இருக்கு இல்லையா, அரைமுடி தேங்காயில் பாதி தேங்காயும் 1 டீஸ்பூன் கசகசாவும் இருக்குது. அவ்வளோதான். இதை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சி இதில் சேர்த்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். கசகசாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போட்டுட்டு நீங்கள் அரைச்சாலும் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். நான் இன்றைக்கி ஊற போடலாம், அப்படியே தான் சேர்த்துருக்கிறேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது காரம். இப்போ உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு இதில் சேர்த்தாச்சு. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இது போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்களேன், இந்த இதே கரெக்டாக இருக்கும். சப்பாத்திக்கு பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணியாட்டம் இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கடலை மாவு 1 டீஸ்பூன் மட்டும் கரைச்சி சேர்த்துக்கலாம். அன்றைக்கி எதுவுமே சேர்க்கலாம். தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டே கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால புதினா தலையும் மல்லித்தலையும் மட்டும் கொஞ்சமாக தூவி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். சப்பாத்திக்கு, பிரியாணிக்கு, பூரிக்கு, தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். உங்கள் ஃப்ளேவருக்காக மேலால் 1 டீஸ்பூன் மட்டும் நெய் மட்டும் சேர்த்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இன்றைக்கி நெய்யுமே சேர்க்கலாம். உங்களுக்கு அந்த புதினா தலையோட ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்கச்சக்க குருமா வெரைட்டிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.